ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ஆண்டு ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் என்று சொல்கிற போது ஆத்மகாரகன் சூரிய பகவான் இந்த பூமிக்கே ஒளி தரக்கூடியவர். ஜோதிடத்தினுடைய பிதாமகன் சூரிய பகவான் நீச்சம் அடைந்து சற்று பலவீனம் அடைகிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைகிறார். 6ஆம் இடம் சூரிய பகவானுக்கு நல்ல இடம்தான். அதாவது ஜோதிடத்துல அதி அற்புதமான எல்லா மங்களகரமான சுபத்தையும் தரக்கூடிய குருநாதர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே கடகத்தில் சென்று உச்சமடைய இருக்கிறார். ரிஷபத்திற்கு அவர் யோகாதிபதி இல்லை என்றாலும் அவர் 3ஆம் இடத்தில் அமர்வது அற்புதமான ஒரு அமைப்பு. அவயோகர்கள் 3ஆம் இடத்தில் அமரலாம். 3ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்து உச்சமடைகிறார். அதிசார குரு பயிற்சியின் மூலம் குருநாதர் கடகத்தில் சென்று அமர்ந்து அங்கே உச்சமடைய இருக்கிறார். 7, 9, 11ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது. 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 7, 9, 11ஆம் இடங்களை குருநாதர் பார்க்கிறார். இந்த அடிப்படையில ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற இந்த குருநாதர் 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். லாபஸ்தானம், பாக்யஸ்தானம், 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய களத்திரம், இந்த இடங்கள் எல்லாமே குருவின் பார்வைக்குள் வருகிற போது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மனதுக்கு பிடித்த வரன் கிடைத்து நல்ல திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெளிவாக துல்லியமாக இருக்கிறது. 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு முதல் திருமணம் ஏதோ சில காரணங்களால தோல்வி அடைந்து விட்டது. 2ஆம் திருமணமாவது நல்லபடியாக நடக்குமா என்று காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாசத்துல மனதுக்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து நல்லபடியாக 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அதே நேரத்துல காதல் கைகூடி வரும். மனதுக்கு பிடித்த, அதாவது உங்கள் மனதுக்கு பிடித்தவர்களை காதலிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் காதலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்து அதற்கான சம்மதத்தை வாங்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். இந்த ஐப்பசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகப்படுத்தப்பட்டு காதல், திருமணம் எல்லாமே கைகூடி வருவதற்கான அற்புதமான சுப மாதமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 3ஆம் இடம் 11ஆம் இடம் நல்லபடியாக குருவின் இருப்பாலும் குருவின் தொடர்பாலும் வலுவடைகிற போது மாதத்தினுடைய பிற்பகுதியில செவ்வாய் பகவான் குருவின் பார்வைக்குள் மங்கள யோகத்திலும் வர இருக்கிறார். உண்மையில சொல்றேன், சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல பரஸ்பரம் புரிதல் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சகோதர ஒற்றுமையை நீங்கள் அழகாக இந்த ஐப்பசி மாசத்துல மேம்படுத்திக் கொள்ளலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7ஆம் இடம் என்று சொல்கிற போது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், காதலன் காதலி, கணவன் மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், இந்த அமைப்புகளுக்குள் இருந்த எல்லா கருத்து வேற்றுமைகளும் அப்படியே விலகுகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். காதலன் காதலிக்கு இடையில இன்னும் மேற்கொண்டு நெருக்கம் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. காதல்ல வெற்றி பெற முடியும். நல்ல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய நல்ல நண்பர்கள் அறிமுகமாகி வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களோடு தொடர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே விரிவடைவதற்கான அற்புதமான காலமாக இருக்கிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரம், 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி பாவகம் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல வருமானம் இருக்கும். தொழில முன்னேற்றமாக போகலாம். பாக்கியம் செயல்பட இருக்கிறது. களத்திரம் செயல்பட இருக்கிறது. அதே நேரத்துல லாபஸ்தானம் செயல்பட இருக்கிறது. எல்லா வாய்ப்புகளும் சரியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த ஐப்பசி மாசத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சென்று அமர்கிற போது கடன், நோய், எதிர்ப்பு அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிர்ப்புகள் இயல்பாக விலகிவிடும். ஏற்கனவே நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி இருந்தால் அவற்றை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான வருமானம் வர வேண்டும் அல்லவா? இயல்பான வருமானம் வந்து கடன்களை அடைக்க முடியும். சுப கடன்கள் வாங்க முடியும். அதாவது வீட்டு கடன், வண்டி வாகனம் வாங்குவதற்கான லோன், அதாவது சுப கடன்கள் கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம்.
ஐப்பசி மாதம் என்ன இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் அற்புதமான வாய்ப்புகளாகவே இருக்கிறது. ராசிநாதன் மாதத்தினுடைய ஆரம்பத்துல நீச்ச நிலையிலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில நல்ல நிலைமையும் இருப்பதனால மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாசத்துல கைதரப்போகிறது, கை கொடுக்க போகிறது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிற போது நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அவசரத்துல கோபத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பெண்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அப்படி ஒன்றும் கைமறி போகாது. ராசிநாதன் நீச்ச நிலையில் சுக்கிர பகவான் இருக்கிற போது பெண்கள் கோபத்துல அவசரத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போகலாம். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஏற்படும். எந்த வாய்ப்புகளும் அதாவது அற்புதமான எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான பொற்காலம். உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்துல உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமுறி போகாது. எல்லாமே உங்கள் கட்டுக்குள் இருக்கும். ராசிநாதன் மாதத்தினுடைய முற்பகுதியில நீச்சமடைந்து இருக்கிற போது அகலக்கால் வைக்கக்கூடாது. அவசரத்துல கோபத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த ஒரு விடயத்தை மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்து கொண்டால் ஐப்பசி மாதம் 2025 ஆண்டு உங்கள் மாதமாகவே இருக்கும். ரிஷபராசி என்று சொல்கிற போது கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீச நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சூரிய திசையில் பிறந்திருப்பீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சந்திர திசையில் பிறந்திருப்பீர்கள். மிருகசீச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் செவ்வாய் திசையை கடந்து வந்திருப்பீர்கள். அதாவது இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு இப்போது என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார், அவருடைய ஸ்கோர் என்ன, அவருடைய மதிப்பெண்கள் என்ன, அவருடைய திக்பலம் ஸ்தான பலம் என்ன, அவருடைய திக்பலம் என்ன, அவருடைய பார்வை பலம் என்ன, அவருடைய சேர்க்கை பலம் என்ன, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் சுக்கிர பகவான் என்ன மதிப்பெண்களை வாங்கி இருக்கிறார், உங்களுடைய பிறந்த யாதகம் யோக யாதகமா இல்லையா, உங்களுடைய லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இது போன்ற அமைப்புகளை எல்லாம் தொடர்பு படுத்தி இது போன்ற அமைப்புகளை எல்லாம் நல்லபடியாக தொடர்பு படுத்தி கோச்சார அமைப்புகளோடு இணைத்து பலன்களை எடுத்து பழக வேண்டும். ஐப்பசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்குமா கெட்ட பலன்கள் நடக்குமா, அப்படி இல்லை. உங்களுடைய பிறந்த யாதகத்துல ராசிநாதன் எப்படி இருக்கிறார், இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய யாதகம் யோக யாதகமா இல்லையா, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அதாவது தசா புத்திகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கும். கோச்சார கிரகங்கள் தசாபுத்திகள் சொல்வதை எடுத்து தந்துவிட்டு போகும், அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொண்டு விட்டால் ஜோதிடம் என்பது அதாவது கட்டின பசுமாடு போல உங்கள் பின்னால் வந்துவிடும். உங்களுடைய யாதகத்துல பிறந்த யாதகத்துல புதன் பகவான் எவ்வளவு வலுவாக இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் இந்த யோதிடம் உங்களுக்கு அனுமதிக்கப்படும் பிரபஞ்சத்தால. இது எப்படி இருந்தாலும் 2025 ஆண்டு ஐப்பசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. ஒரே யோகாதிபதி நல்லபடியாக 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உச்சகுருவின் வீட்டில் நல்லபடியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்கள் தெளிவாக விழிப்புணர்வோடு சமநிலையாக நடந்து கொண்டால் இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய மாதம். 2025 ஆண்டு ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.